பகிர்வு குழும நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை நாம் படித்து அதை விவாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பினை இந்த குழு நமக்கு கொடுத்திருக்கிறது. இதிலே கரும்பலகை கதைகள் என்ற ஒரு புத்தக தொகுப்பினை சென்ற வாரம் முதற் பகுதியை விவாதித்தோம். இந்த வாரம் 2வது பகுதியை விவாதிக்கிறோம். இதிலே சென்ற புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் அதில் அனைத்தும் கதைகளாக இருந்தது. இதிலே சில கட்டுரைகளும் உள்ளன. எல்லாம் பிரபல எழுத்தாளர்களால் எழுதப்பட்டுள்ளன. இதை படிப்பதும் ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கும் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை, வாதங்களை எடுத்துரைப்பதற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். முதலாவதாக சகோதரர் முருகேசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது மீண்டும் மீண்டும் எனக்கு என்னுடைய பள்ளி நினைவுக்கு நான் சென்று பார்க்கிறேன். இதில் உள்ளது மாதிரி என்னால் நினைவு சரடுகளை அப்படி குறிப்பாக எடுக்க முடியவில்லை. நான் இப்போ என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை நினச்சி பார்க்குறேன். எனக்கு நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது மருதன் செட்டி என்ற ஒரு தமிழ் ஆசிரியர் பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். ஆக்கானாச்சா சொல்லிக் கொடுத்தார், வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார், புத்தகத்தில் இருப்பதை சொல்லிக் கொடுத்தார். அதை தாண்டி அவரை குறித்தான நினைவு ஒன்றும் இல்லை. அவர் எப்போதும் பாதியிலே பார்வை அவருக்கு போய்விட்டது. அதனால் நம்மை போல் அவரால் சுதந்திரமாக நடமாட முடியாது. ஆனாலும் தனியாகத்தான் வகுப்புகள் எல்லாம் வந்து செல்வார், கோல் வைத்துக்கொண்டு, பெண்கோலை வைத்துக்கொண்டு. இப்போ இந்த ஆசிரியர்களைப் போல தனிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியவராக அவரை மனம் அப்படி நினைத்து பார்க்க முடியவில்லை. இப்போ 2ஆம் வகுப்பு படித்த போது KS என்ற சங்கர் ஐயா தமிழ் ஆசிரியராக இருந்தார். எங்களுடைய வகுப்பில் 10 பேர் படித்தோம். அதில் ஒரு 3 பேர் தான் அவர் சொல்கிறதெல்லாம் செய்வோம். மீதி இருந்த 7 பேரும் தினமுமே செய்ய மாட்டோம். அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். சோப்பு கரணம் போடணும், இல்லைன்னா முட்டி போடணும். இப்போ நாள்தோறும் இதுதான் நடந்தது. அந்த அந்த 4வதாக ஒருவரை படிக்க வைப்பதற்கு ஆசிரியர் எந்த தனிப்பட்ட முயற்சியும் எடுக்கலை. கடைசி வரை அந்த இது தொடர்ந்தது. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் என்னுடைய நினைவின்படி படிக்காத மாணவர்களை படிக்க வைப்பதற்கான முயற்சி என்று ஆசிரியர்கள், ஏன்னா நமக்கு சொல்லுவோம் 8 பேருக்கு ஒரு ஆசிரியர்னு சொல்லுவோம். அப்படியானால் எல்லார் மீதும் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு. ஆனால் அதை எந்த அளவிற்கு பயன்படுத்தினார்கள் என்ற கேள்வியை எழுப்பிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று பார்த்தால் 2 பெண் ஆசிரியர்களை குறிப்பிட வேண்டும். அவர்கள் எங்களோடு நெருங்கி பேசினார்கள். அவர்களுக்கு அருகிலேயே எங்களை நிற்க வைத்து கொண்டார்கள். இடைவெளி நேரத்திலெல்லாம் எங்கும் செல்லாமல் வகுப்பிலே இருந்து எங்களோடு உரையாடினார்கள். அதில் பேராசிரியர் மதீனா அவங்களுடைய பாடம் நடத்துறதை தாண்டி எல்லாரையும் எழுத படிக்க வைக்க வேண்டும் என்பதிலே தனி கவனம் செலுத்தி. கேட்கலையே சார்? கேட்கல. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அது ஒரு அழைப்பு வந்துச்சு அதுக்குள்ள. அதனால ஆசிரியர் மதீனா எங்களை படிக்க வைக்கிறதுல கவனம் செலுத்தி எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க தினந்தோறும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பாடம் தினம் ஒரு பணி கொடுத்தாங்க. அதில் அதுவரை எழுத படிக்க தெரியாமல் இருந்த சில பேர் கொஞ்சம் எழுத படிக்க கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி சொல்லலாம். எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் எங்களை ஆசிரியர்களை விட எங்களுக்கு முன்னால் படித்த மாணவர்கள் தான் பெரிய ஆசிரியர்களாக இருந்தார்கள்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் 1ஆம் வகுப்பு சேர்ந்த உடனே 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்கள ஒவ்வொருத்தர் நண்பர்களாக இணைத்து கொள்வோம். அப்படி நடந்து கொண்டே இப்படி ஆக்கானாச்சா சொல்கிறது, புள்ளி சொல்கிறது, வாய்ப்பாடு சொல்கிறது என்று படிப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு வகுப்புலையுமே ஒரு 4 பேர் 3 பேர் தான் படிச்சுப்போம். எப்படின்னா அந்த வகுப்பில் 3 பேர் இருக்காங்க. 2ஆம் வகுப்புலன்னா அந்த முதல் வகுப்பில் இருக்கிற 3 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு கிடைக்காது. இப்படியாக 50 பேர் படித்த பள்ளியில் ஒரு 15 பேர் தான் சொல்லும் கேள்ளும்படி படித்தோம். அது மாதிரி எனக்கு இப்போ தோணுது. விடுதியோடு இணைந்த பள்ளிங்கிறதுனால கண்டிப்பாக ஆசிரியர்கள்
அக்கறையோடு இருந்திருப்பாங்க. ஆனால் பெரிய நினைவுச் சரடுகளை எல்லாம் அப்படி தொகுக்க முடியவில்லை. இது என்னுடைய அனுபவம். அப்புறம் வந்து இந்த இந்த கதைகள் ஒரு 8 கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஏற்கனவே நம்ம படித்ததைப் போல தனித்தன்மை வாய்ந்த பண்புகள் உண்டு. அதுல இந்த உயிர் கதை, அது ஒரு ஏற்கனவே கூட இந்த அ சில இதே மாதிரி கதைகள் இருந்துச்சு இதுல. வேட்டையாடுறத பத்தி. அந்த மீன் கதை ஒண்ணு, மீன் பிடிக்கிறது இருந்தது. இன்னொரு வேட்டையாடுறத பத்தி கூட ஒரு கதை இருந்தது. அதே மாரி தான் இந்த கந்தசாமியினுடைய உயிர் கதை. அ அதுல அந்த அந்த கடைசி காட்சி அ அது மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு ஒரு சம்பவம் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான முன் அனுமானம் முன்னாடியே அது வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல அந்த கதையில வந்துச்சு. அ அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் என்பது சிறு சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனுடைய பின்விளைவு தெரியாது. அப்படியான ஒரு இது மாரி பல பேர் தங்களை அ இழந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய ஒரு பிரதிநிதித்துவம் தான் அந்த கதை. அது மாரி எல்லா கதையும் சொல்லலாம். குறிப்பாக இமயத்தினுடைய அரசாங்க பள்ளிக்கூடம் வந்து நம்ம மாணவர்களாகவும், ஆசிரியர்களாகவும் அத நம்ப உணர்ந்திருப்போம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் தலைமை ஆசிரியர போய் பாரு அப்படிங்கிற அந்த சொல் தலைமை ஆசிரியருக்கு எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த கதை வந்து அ நல்லா பதிவு செஞ்சிருக்கு. அம் அதுல அதுல வந்து இந்த அ பூ பெய்த ஒரு பெண் பூ பெய்துட்டால் அழைச்சிட்டு வரும்போது, "அப்பா, அம்மாவுக்கு சொல்லிடுங்க, உட்கார வைங்க" அப்படின்னா, எங்க உட்கார வைக்கணும்னு கேட்பாங்க. இந்த இந்த மாதிரி இப்ப கூட நாங்க கூட சந்திக்கிறோம். எதா இருந்தாலும் வந்து பாருங்க, துறைத் தலைவர பாருங்க, முதல்வர பாரு என்பது போன்ற அந்த இது வந்து அது ஒருவேளை நிர்வாகத்துல அப்படி ஒரு கட்டமைப்பு மனப்பான்மை உருவாக்கப்பட்டுருச்சா? அப்படின்னு தெரியல. அ அதுல வந்து என்னன்னா, அவரவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு உணரப்படாமலோ அல்லது உணர்த்தப்படாமலோ இருக்கிறதுனால, அ இப்போ பொறுப்புல இருக்கிறவங்க, அதாவது நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு அடுத்த கட்ட செயல்பாடுகள் பத்தி யோசிக்கிறதுக்கு இடம் இல்லாம, இந்த இப்ப அன்றாட செயல்பாடுகளை முறைப்படுத்துறதுக்கே தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறதுங்கிறதுக்கு இந்த சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் இந்த வண்ணத்து பூச்சி எ பாமாவுடைய கதை, மஞ்சள் நிறத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி. அருமையான ஒரு கதை. அ அம் அந்த கதைய நம்ம பார்க்கும்போது, இப்ப ஆசிரியர்கள் தாங்கள் நடத்த வேண்டிய பாடங்களை எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு நடத்தினால் இன்னும் கூட மாணவர்கள் உற்சாகமாக இருக்க வாய்ப்பு உருவாகும். இது மாதிரியான புதிய கற்பித்தல் முறைகள் எடுத்து சொல்லப்படும் போதெல்லாம் அது ஆசிரியர்களால் பயன்படுத்தப்படாமல் விமர்சிக்கப்பட்டு, அது புறக்கணிக்கப்படுகிறது. இதற்கு நம்முடைய செய்முறை கற்றல் அ கைவிடப்பட்டதை உதாரணமாக சொல்லலாம். அ இந்த இத்தகைய போக்குகளிலிருந்து எப்போது நம்முடைய கல்வி விடுபடும் என்று தெரியவில்லை. அ இப்படி ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. அப்புறம் இந்த கட்டுரைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக அவரவரும் தங்களுடைய பள்ளி, கல்லூரி ஆசிரியர்களை எண்ணி பார்த்து எழுதியிருக்கிறார்கள். அ அ அதில வந்து மார்க்ஸுடைய கட்டுரை, மார்க்ஸுடைய கட்டுரை ரொம்ப முக்கியமானது. அவர் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே அமையாத ஒரு மனிதர் என்று பார்க்கும்போது ரொம்ப வியப்பு. ஏனென்றால் தமிழ்ல ஏறத்தாழ 100 நூல்களை எழுதியவர். பல்வேறு துறைகள் சம்பந்தமாக எழுதியவர். அ நீண்ட காலம் ஆய்வாளராகவே அ இருக்கிறார். அ இயற்பியல் பேராசிரியர். அவர் அம் அந்த அவர் அதேபோல அவருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த ஆசிரியர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். ஒரு ஆசிரியர்கள் தங்கிய அனுபவத்தை எல்லாம் சொல்லுகிறார். இதேபோல இப்ப எல்லா கட்டுரைகளுமே அ தனித்தன்மை வாய்ந்தவையாக உள்ளன. குறிப்பாக அந்த சல்மாவுடைய கட்டுரை, எப்படி அம் வீட்ல இருந்து விருப்பத்தோடு பள்ளிக்கு செல்லாமல் அழுது அடம் பிடிக்கிற பிள்ளைகள் மெல்ல மெல்ல பள்ளி குழந்தைகளாக மாற்றப்படுகிறார்கள் என்பதற்கான சான்று அந்த கட்டுரை. அப்புறம் இந்த ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களின் மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்கு நல்ல சில உவமைகள் அ சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இறையன்பு சொல்லுவார். அ ஒரு மண்ணிலே நீர் கலந்து அதிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதைப் போல ஆசிரியர்கள் மனதிலே மாணவர்கள் மனதிலே ஆசிரியர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது ஒரு சவ்வூடு பரவுதலைப் போல நிகழ்கிறது என்று சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த அ இந்த வீணை காயத்ரி அவங்க வந்து அந்த ஆசிரியர் அ அந்த 4ஆம் வயதிலிருந்தே
அப்பா வந்து இவினை இசைக்கு சொல்லி கொடுத்தாங்க. விரலை கூட உயர்த்த முடியாது, அந்த வயதிலிருந்தே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் கூட உலகறிந்த பெரிய இசைக்கலைஞராக அவர் வந்திருக்க முடியும். நடுவில் திருமணமாகி குழந்தைகள் இருந்ததுனால அவங்களுடைய கற்றல், அவங்களுடைய தொடர் பயணம் தடைப்படுது. அதற்கு பின்னாடி அவங்க தொடக்கத்திலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் கலைஞராக உயர்கிறார். அவருக்கு அப்போது சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியரை பற்றி சொல்லுகிறார். அந்த 1 மணி நேர கல்வி எப்படி இருக்கும், அதற்கு எந்த அளவிற்கு அந்த ஆசிரியர் முக்கியத்துவம் கொடுத்தார், எந்த குறுக்கீடுகளையும் அனுமதிக்காமல் என்று பார்க்கும்போது, இப்போ குறுக்கீடுகளே வகுப்புகளாகிவிட்டன என்று இதில் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த அந்த ஜெயமோகனுடைய கட்டுரை, ஜெயமோகனுடைய படைப்புகள் எல்லாம் பொதுவாக அதிகமாக படிப்பதில்லை. இந்த கட்டுரை அருமையான கட்டுரை. அவர் பள்ளி ஆசிரியர்களையும் கல்லூரி ஆசிரியர்களையும் எண்ணி பார்த்திருந்தார். ஆசிரியர்களுடைய தாக்கம் அவருக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்பதை மற்றவர்களே சொல்லும் அளவிற்கு அவர் ஆசிரியர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் குறிப்பாக போராளி பழநெடுமாறனுடைய கட்டுரை, அவர் எப்படி திராவிட இயக்கத்திலிருந்து திராவிட இயக்க பற்றாளர், அதாவது ஈடுபாட்டாளராக மாணவ பருவத்தில் தொடங்கி ஆசிரியர்களால் மெல்ல மெல்ல காங்கிரஸ் இயக்கத்திற்குள் ஈர்க்கப்படுகிறார் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார், அப்புறம் இந்த ராபி சேதுப்பிள்ளை, இப்படி பல ஆசிரியர்களும் அவருக்குள் ஏற்படுத்திய தாக்கம், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அந்த போராட்டம், அந்த மாணவர்கள் பெயரில் வராத அழைப்புதல், அந்த போராட்டத்தில் எப்படி அந்த போராட்டத்தை மாணவர்கள் வென்றெடுக்கிறார்கள், ஆசிரியருக்காக ஒப்புக்கொண்டு அதற்கும் ஒரு விதிமுறை நிபந்தனை விதிக்கிறார்கள் என்பது. அப்புறம் இந்த பக்தவச்சலத்திற்கு எதிரான போராட்டம், இது மாதிரி பல்வேறு சுவையான அனுபவங்களை கொண்ட கட்டுரைகளும் கதைகளும் இந்த புத்தகத்தில் இருந்து நமக்கு கல்வி புலம் சார்ந்த நினைவுகளை அமைக்கின்றன. நன்றி. சகோதரர் முருகேசன் அவர்களுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அவருடைய பள்ளி பருவத்திலே எப்படி அந்த மதினா டீச்சர் எப்படி வாழ்க்கையில எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு. ஸோ எனக்கு நான் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்தப்போ, அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு பிரெயில் புள்ளிலாம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் ஸ்கூலில் போனப்போ நான் பெரிய தப்பு என்ன பண்ணேன்னா, அந்த பிரெயில் ஸ்லேட்டில் வலது பக்கம் 1 2 3, இடது பக்கம் 4 5 6 புள்ளி நம்ம புள்ளி எழுதுனோம்னா திருப்பி படிக்கிறப்ப இடது பக்கம் படிக்கிறப்ப கரெக்டாக வரும். இந்த கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. அவர் சார் சொன்ன மாதிரி, அதாவது மூத்த சகோதரிகள், மூத்த மாணவர்கள் தான் நம்மளை வழி நடத்தினார்கள்ங்கிற நிலையில எனக்கு அந்த மூத்த ஒரு மாணவி தான் அதை சொல்லி கொடுத்தார். ஆனா அவருக்கு நான் இந்த தப்பு பண்றேன்னு தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன நீ புள்ளியெல்லாம் கரெக்டா சொல்ற, ஆனா தப்பா எழுதுறேன்னு. ஆனா அதை ஒரு பஞ்சநாதன் ஒரு ஆசிரியர் அவர் கண்டுபிடிச்சு என்னை திருத்தினார். உண்மையிலேயே அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. இதே மாதிரி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற சில சிறுகதைகளை பற்றி கூறினார். அந்த கந்தசாமியோட கதை, அற்புதராஜ் கதை உண்மையாலுமே அற்புதமா இருந்தது. அவரு அப்பதான் ஸ்கூல்ல டீச்சரா சேர்றாரு, அவரை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுவும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அப்புறம் நிறைய கட்டுரைகள் பற்றி சொன்னாரு. அந்த அரசாங்க பள்ளி அந்த கதையை நானும் படிச்சேன். அந்த அம்மா உடேன்னு. ஆனா இதே ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல போய் அவ்வளவு இதுவா பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அவர் திரும்ப நான் எச்சமா தான் பார்க்க சொன்னேன், வெளியில சொல்ல அப்படின்னு அவர் சொல்ல இவர் சொல்ல. ஆனா யதார்த்தமாக இருந்தது, நன்றாகவும் இருந்தது அந்த கதை. இப்படி பல சிறுகதைகளை சுட்டி காட்டினார், பல கட்டுரைகளை சுட்டி காட்டினார். சல்மாவோட கட்டுரை, அப்புறம் இறையன்புவோட கட்டுரை, பழநெடுமாறன். அந்த காலகட்டத்துல மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவு எப்படி இருந்தது, இன்னைக்கு அதே மாதிரி போய் நீ ரெஜிஸ்ட்ரார் பேர் போடல அப்படின்றதுக்காக இருக்குன்னு ஆசிரியர் சொன்னா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் அதை எடுத்துக்குவாங்களா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி அமைச்சர், அரசியல், அந்த சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற. அதே சூழல்ல இன்னைக்கு நடக்க முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா மிக நன்றாக இருந்தது. எல்லா கட்டுரைகளும் மிக அருமையாக இருந்தது. தன்னுடைய கருத்துக்களை மிக அழகாக எடுத்துரைத்த சகோதரர் முருகேசன் அவர்களுக்கு நன்றி.
அடுத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு ராமன் சார் பேசுறீங்களா அல்லது செல்வம் சாரை கூப்பிடவா? பேசுறேன் மேடம். பேசுறீங்க, ஓகே. ஆசிரியர் திரு ராமன் அவர்கள், அவர் எப்பவுமே பாடலோடு பழனிக்குமார் கூட வந்திருக்காரு, கூப்பிடுங்க. சரி சரி. எப்பவுமே அவர் மிக ஒரு பாடலோடு தொடங்கி மிகவும் சுவைமிக்க விதத்திலே பேசக்கூடியவர். ஆசிரியர் திரு ராமன் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொதிகை மலையின் காட்டுக்குள், பொருணை நதியின் வீட்டுக்குள், எவிகையின் கூட்டுக்குள் இமைதிறந்து எழுந்தவளே, நதி வைகை நாட்டுக்குள், நடம்புரிந்த ஏட்டுக்குள், மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, தாயே தமிழே உனக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது பேராசிரியர் முருகேசன் அவர்கள் சொன்னதை போல எனக்கும் சில பள்ளி நினைவுகள் நிறைய வந்து சென்றன. அந்த வகையிலே நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்ற போது எனக்கு பிரெயில் அவ்வளவு சீக்கிரத்தில் என்னால் கற்றுக்கொள்ள முடியல. அப்படி ஏன் அது என்னன்னு தெரியல. ஆனால் மனப்பாடம்லாம் பண்ணிடுவேன். ஆனால் அந்த பிரெயில் புள்ளி மட்டும் என்னால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் அதை மனப்பாடம் செய்ய முடியல. அந்த வகையில் அப்போது புதுசாக ஒரு டீச்சர்ஸ் வேலைக்கு வந்தாங்க. 87 நாகவல்லின்னு ஒரு டீச்சர் அவங்க பணியில் சேர்ந்தாங்க. நான் கடலூரில் படித்தேன். அப்போ படிக்கும்போது அவங்க சேர்ந்து ஒரு வாரம் கழித்து எங்களுடைய வகுப்புக்கு வந்தாங்க. யாராருக்கெல்லாம் பிரெயில் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க. பெரும்பாலுமே சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் நாங்கள் ஒரு 4 பேர் சொல்லலை. அப்போ நாளைக்கு படிச்சுட்டுவான்னு சொன்னாங்க. ஆனால் என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அதை மனப்பாடம் பண்ண முடியல. அப்போது என்ன பண்ணாங்க, பச்சை கோல் வச்சு 2 கையிலும் செம்ம அடி அடித்தாங்க. அந்த வலி என்னால் அதை இன்னமும் அதை நினச்சி கூட பார்க்க முடியுது. அது அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு பையனை என்கிட்ட அதிகமாக பேச மாட்டான், நாங்கள் ரொம்ப அதிகமாக நட்பு கொள்ள, அவங்ககிட்ட கூப்பிட்டு வச்சு எனக்கு பிரெயில் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவன் என்ன பண்ணான், அதுக்கடுத்து அந்த நண்பரும் சொல்லி கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் தான், ஒரு இரவு தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்த 1 மாதங்கள்ல அவங்க எல்லாம் பின்தள்ளிட்டு நான் பிரெயில் வாசிப்பது படிப்பது எல்லாமே நான் அதுக்கு உண்மையிலே அவங்களுடைய அடி அதுக்கடுத்து அவங்க பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. பேசுறது மட்டும் இல்லாம நாங்க விடுதியில் படிச்சதுனால அவங்க அடிக்கடி என்ன ஊருக்கு போயிட்டு நேரம் பள்ளிக்கூடம் காலைல பள்ளிக்கு வந்துடுவாங்க. அது சென்னையில தங்கி வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க, திங்கட்கிழமை காலைல சென்னையில இருந்து வருவாங்க. அப்போ இங்கேயே தங்குவாங்க. சில சமயங்கள்ல விடுதிகளை எங்களோட தங்குவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கை என்னன்றதெல்லாம் அந்த வயசுல நிறைய விஷயங்கள் சொல்லி எனக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அது அந்த வகுப்புல அவங்க அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம வழக்கமாக பூந்தமல்லியில் சேரும்போது உண்மையிலே எல்லா டீச்சருமே நல்ல முறையில நமக்கு நெறிப்படுத்துறாங்க. அதுவும் குறிப்பாக 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கணித ஆசிரியர் ஜீவா டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. உண்மையிலே அவங்க கணிதம் மத்திய வரையும் அவங்க வித்தியாசமா நமக்கு எப்படி எந்த அளவுக்கு கணிதம் எளிமையான முறையில் புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகான முறையில நல்ல சிறப்பான முறையில அவங்க ஜீவா டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க செய்தது சிறப்பு என்னன்னா, எந்த துண்டு பேப்பர் இருந்தாலும் எங்க நல்ல விஷயம் இருந்தாலும் கொண்டு படிச்சு காட்டுவாங்க. நேரம் ஃப்ரீயா இருக்கும்போது எங்க வகுப்பு தோழர்களே எனக்கு 10ஆம் வகுப்பு கிளாஸ் டீச்சர் அவங்க. ஸோ அந்த வகையில 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எங்க வீட்டு செய்தி எது கிடைச்சாலும் கொண்டு படிச்சு காட்டுவாங்க. இது இப்படி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படிச்சு காட்டுவாங்க. ரொம்ப அவங்கெல்லாம் நான் அடிக்கடி நினைவு கூறுவேன். அந்த அளவுக்கு நிறைய இந்த புத்தகம் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகம் நமக்கு எடுத்து வைக்கிறது. இந்த புத்தகத்துல வெயில் தணிந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. அவங்க பொள்ளாச்சி அபி அப்படிங்கிற எழுதியிருக்காங்க. அந்த கதை ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி சக தோழிக்கு ஏற்படுகின்ற அவங்க எல்லா தோழிகளும் அந்த பெண்ணை எப்படி அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை கண்டு எல்லாரும் அந்த பெண்ணை வெறுத்து ஒதுக்குவதும் அதோடைய கேரக்டர் வைஸ் அது சரியில்லைன்னு சொல்றதும், அந்த கோவத்து தனக்காக கூட இல்லை, அந்த பெண்ணுக்காக கோவப்பட்டு அடித்த ஒரு பெண்ணை எப்படி அந்த பள்ளியில் நடத்துறாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க அப்பாவை கூட்டுவோ நாளைக்குன்னு சொல்லும் போது அந்த தந்தை அந்த பெண்ணை அந்த குழந்தையை அணுகுகின்ற விதம் ரொம்ப அழகான முறையில அணுகி இருக்கின்றார். அணுகியதோடு மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன புரிதல் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்ற ஒரு கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ரேவதியுடைய
பெற்றோர் வந்து அந்த வெயில்ல காலையில் நேரத்தில் வெயில்கள் அடிக்கிற நேரத்தில் அவங்க வந்து நிற்பதாகவும் அவர் வந்து உள்ள போகும்போது அந்த கதை அழக முடியும். ஆக மாலைக்குள் வெயில் தணிவது போல அவங்களுடைய கோபமும் தணிந்து விடும் என்று சொல்லி ரொம்ப அழகான முறையிலே அந்த கதையை நிறைவு செய்திருக்கிறார். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஆசிரியர் சங்கரன் காளிமுத்து அந்த கதை அவரு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரு எப்படின்னா இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் பெரும்பாலுமே அப்படிதான். காலையில் வருகின்ற போது அப்பா இன்னைக்கு எந்த இதுவும் இல்லாம நான் தப்பிச்சு போகணுன்ற வேண்ட அளவுக்கு, ஏன்னா நிறைய அங்கங்க மாணவர்கள் வந்து நிறைய தவறுகள் இது மாதிரியான இதெல்லாம் இருக்கிறது காலகட்டத்துல அடிக்கிறத விட மாணவர்களோட இருந்து அவங்க செய்யற பிழை. ஏன்னா போன வாரம் கூட எங்க பள்ளியில ஒரு மாணவன் 6th படிக்கிற பையன் கஞ்சா எடுத்துட்டு வந்து அது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அது நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனை இல்லாம போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கிறதுனால அந்த சங்கரன் வந்து தன்னுடைய மாணவனை அடிச்சுட்டு அவரை படுற பாடு, அந்த எங்க போய் களத்துக்கு போடுவானோன்ற ஒரு பயம், அந்த அச்சம் அவரை பல வகையில கொள்ளுகின்ற வகையில் இருந்தாலும் கூட அவர் தவறி விழுந்த சமயத்துல அவனை எப்படி வந்து அந்த காப்பாத்தி கண் விழித்த நேரத்தில் யாருன்னு பார்த்தா அதனுடைய மாணவன் யார் நம்மள தலைமையில களத்துக்கு போடுவானோன்று பயந்து இருந்த சமயத்தில் அவர் வந்து காப்பாற்றியோடு மட்டுமல்லாமல் அந்த மருத்துவமனையில் எல்லோரும் பார்க்கிறார்கள். அந்த மாணவனும் வந்து பார்க்கின்ற போது எனக்கு எதுக்கும் உதவாதீர்கள் சொன்னால் பாத்தீங்களா, உங்களை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லுகின்ற போது இவரும் கண்ணீர் சிந்த அவனும் கண்ணீர் சிந்த அந்த அளவிற்கு ஒரு நல்ல உருக்கமான ஒரு உண்மையான நல்ல ஒரு கதையாக இருக்கிறது. இது மாதிரியான கதைகள் மட்டுமல்லாமல் கட்டுரை, அப்துல் ரஹ்மானுடைய கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஸோ அவர் வந்து அவருடைய மதுரையிலுடைய பள்ளி தொடங்கி கல்லூரி, அந்த அந்த கல்லூரி தியாகராஜ கல்லூரி எவ்வளவு பேரை எங்க உருவாக்கி இருக்கிறது. அந்த சமயங்கள்ல யாரெல்லாம் படித்தார்கள், நான் காமராசன் மீரா உட்பட எல்லாருமே படித்தார்கள் அப்படின்றத சொல்லி இவர் எழுதிய கவிதைகள் சில துளிகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருவோம். புத்தகங்களை சமத்தா இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடார்கள்ன்ற மாதிரி ஒரு கவிதையை கூட அப்துல் ரஹ்மான் அடிக்கடி நாம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து குழந்தைகளே ஒரு புத்தகங்கள், அவர்களிடத்தில் ஏன் கொடுக்கிறீர்கள் காகித குப்பைகள் என்ற ஒரு கவிதையை சொல்லியிருப்பார். ஸோ அவர் எப்படி அந்த அளவுக்கு கல்லூரியில் படித்து அவர் அப்பவே நிறைய கவிதைகள் எழுதுவது மட்டுமல்லாமல் இந்த வசனை கவிதை எழுதுகின்ற போது அங்க வந்து அந்த பொறுப்பாசிரியராக இருந்தவர் அந்த இதழில் எழுத மறுத்து விடுவார். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை எழுதி அதை வெளிவழ்க்கிறார். அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக அவர் இதில் எழுதியிருக்கின்றார். அந்த அப்துல் ரஹ்மானுடைய கவிதை சிறப்பாக இருந்தது. அதுக்கடுத்து வைரமுத்துடைய அனுபவம், தொடக்கப்பள்ளியில் அவர் வந்து அதே அந்த கட்டுரை எழுதும்போது கவித்துவமாக கவிதை நிறையில் அவருக்கே உரித்தான வகையிலே இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கின்றார். இது மாதிரியான நிறைய கட்டுரைகளும் நம்முடைய மனதை தொடுகின்ற வகையிலே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த புத்தகத்தை படித்து கருத்துக்களை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு உறவுகளுக்கு நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை, அருமையான கருத்துக்கள். எனக்கு இப்பதான் மதினா டீச்சர், நாகவல்லி டீச்சர் இவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். எங்க ஸ்கூல்ல படிச்சவங்க என்னோட ஜூனியர்ஸ். அவங்கள பத்திலாம் நீங்க சொல்ற மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கதைகளை பற்றி அந்த வெயில் தனியும் கதையில அந்த மகளுக்காக தந்தை வந்து இது பண்றப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகிறது. நான் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறப்போ, அதாவது சைட்டட் ஸ்கூல்ல தான் படித்தேன். எங்க ஊர் உசிலம்பட்டி, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல. அப்ப பார்வை குறை தெரியும், ஆனா பிளைண்ட் ஸ்கூல் இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியாது. அந்த 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அட்டையில 3+2 அப்படின்னு காட்டுவாங்க. ஸ்லேட்ல நம்ம 5ன்னு ஆன்சர் எழுதணும். அப்படி ஒரு டீச்சர் வந்து அட்டையை காட்டிட்டு இருந்தாங்க. அந்த கார்டில் என்ன காட்டினாங்கன்னு தெரியல. நான் அந்த டெஸ்டே அட்டன் பண்ணலை. கடைசியில் மார்க்கு யார் 10க்கு 10, யார் 10க்கு 9, 8 கேட்டு கடைசியில் யாருக்கு 10க்கு முட்டை வாங்கினதுன்னா நான் எந்திரிச்சு நின்னேன். அந்த டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ எல்லாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அப்படின்ட்டு போய் கிரவுண்டை போய் தலையில ஸ்லேட்டை வச்சுட்டு ஒரு சுத்திட்டு வாங்கினாங்க. அப்பா கொஞ்சம் கண்ணு தெரியுங்கிறதுனால அவங்க சொன்ன மாதிரி சுத்திட்டு வந்துட்டு வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட ஓன்னு அழுதேன். அப்போ எங்கள் அப்பா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அந்த டீச்சரை பார்த்து என்னுடைய குறை என்ன அப்படிங்கிறத சொல்லி, அப்போ அந்த டீச்சர் அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கறதுன்றப்ப, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கார்டு காட்டுறப்ப இதுதான் இந்த நம்பர்
இப்போ 4+3 அப்படிங்கிறது வாயால சொல்லிட்டீங்கன்னா அவ 7ன்னு எழுதிடுவா அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆசிரியருக்கு புரிய வைத்தார்கள். ஸோ அந்த நிகழ்ச்சியை அவர் தம்பி சொல்றப்ப எனக்கு அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது. நல்லா இருந்தது. நிறைய கதைகளை பற்றி, கட்டுரைகளை பற்றி, வைரமுத்து கட்டுரையெல்லாம் அவர் நிறைய அதை மீனுக்கு இணையாக அப்படிலாம் நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். மிகவும் நன்றாக இருந்தது. அவருடைய கருத்துக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி பழனிக்குமார். அம்மா சொல்லுங்க சொல்லுங்க, லைன்ல இருக்கேன். இருக்கீங்களா? அடுத்து பேசுறீங்களா நீங்க? சொல்லிருங்க. ஓகே ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சா? நானும் சில கூட்டங்களை தவற விட்டேன். நீங்க தவற விட்டீங்களா, நான் தவற விட்டேனான்னு தெரியல. நான் 4 மாதங்களை தவற விட்டேன். தம்பி பழனிக்குமார் சிறந்த பேச்சாளர், நன்றாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவர். தம்பி பழனிக்குமார் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பகிர்வு குழு வாசகர்களுக்கு பணிவான வணக்கம். அம்மா குறிப்பிட்டதை போல நான் 4 மாதங்களுக்கு பிறகு இந்த விமர்சன கூட்டத்திலே இணைகின்றேன். மற்ற மகிழ்ச்சி, பல பணிச்சுமைகள். இப்பவும் ஒரு மிகப்பெரிய சுமை ஆசிரியர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. பணியில் சேர்ந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற கட்டாய சூழலில் அதனையும் படித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கூட்டத்தில் இணைகின்றேன். என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக முன்வைக்க விளைகிறேன். அருமையானதொரு புத்தகம். நடைன்னு பார்க்கிற பொழுது மிக எளிய நடை, எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. கரும்பலகையை அதை மையமாக வைத்து இந்த கட்டுரைகளும் கதைகளும் அமைந்திருக்கின்றன. பள்ளி சூழல், அதாவது என்னை பொறுத்தவரை இந்த உலகில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றிருந்தாலும் அவரினுடைய உயரத்திற்கு, அதாவது அவர்கள் உயரத்திற்கு செல்வதற்கு ஏணிப்படியாக இருந்தவர்களுள் குறிப்பாக ஆசிரியர் படிக்கட்டுகளாக இருந்திருப்பார். ஒவ்வொருவருமே அப்படித்தான் குறிப்பிடுகிறார்கள். மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றுகிற பொழுது அவ்வப்பொழுது தன்னுடைய அறிவியல் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயரை நினைவு கூறாமல் இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாட்டினுடைய முதல் குடிமகனாகிய குடியரசுத் தலைவரான பிறகும் ஓய்வு பெற்ற பிறகு ஆசிரியராக தனது பணியை தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பெயரையே தன்னுடைய பெயராக சூட்டிக் கொள்ளுகிறார். ஆகவே அந்த ஆசிரியர்களினுடைய மகத்துவம் இங்கே வெளிப்படுகிறது. இன்றைய சமூகம் அந்த ஆசிரியர்களுக்கு என்ன மதிப்பளிக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. புத்தகத்திற்குள்ளே செல்லுகிற பொழுது பல கதைகள், பல கட்டுரைகள் இந்த கல்வியினுடைய மகத்துவத்தையும் ஆசிரியர்களினுடைய சிறப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன. அப்போ அந்த அரசாங்க பள்ளி, அந்த கதையெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அப்படியே பள்ளிக்கூடத்துல அந்த தலைமை ஆசிரியர் படுகிற பாடு நேரடியாக காண்பது போன்றே இருந்தது. ஐயமே இல்லை. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அந்த தலைமை ஆசிரியரினுடைய அறை இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுவார் பாத்தீங்களா அந்த அம்மாட்ட, இந்த ஆசிரியர் தான் ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான், இவனையும் கெடுக்கிறீங்களம்மா என்று சொல்லுகிற பொழுது ஒரு நேர்மையான ஆசிரியரிடம், அது வகுப்பறை மாணவர்களின் முன்பு அந்த அம்மா போடுகிற சண்டை சத்தம் எப்படி இருக்கிறது, மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. அதே போன்று ஒரு பெண் பருவமடைகிறாள், அந்த நிகழ்வை அந்த தலைமை ஆசிரியர் எப்படி எதிர்கொள்ளுகிறார். அதே போன்று ஒரு 4-5 நாட்களாக பள்ளிக்கூடம் வராமல் அந்த பெண்ணை விசாரிக்கிற பொழுது அவர் எவ்வளவு மௌனமாக இருக்கிறார். இப்படி பல பிரச்சனைகளை அந்த கதை வெளிப்படுத்துகிறது. அந்த கதையை பொறுத்தளவு அதை கதையாக கருதவில்லை, உண்மையிலேயே பள்ளிகளில் நிகழ்கிறது. அதே போன்று ஒரு மாணவனை நீ எதற்கும் ஆக மாட்டாய் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை அடித்ததற்காக நாம் செல்லுகிற வழியில் ஏதேனும் செய்து விடுவானோ, மண்டையை உடைத்து விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கிற வேளையிலே பயந்து கொண்டே வருகிற பொழுது அந்த மழை காரணமாக வழுக்கு நிலத்திலே ஆற்றுக்குள்ளே தவறி விழுந்து விடுகிறார். ஆனால் அதே மாணவன் காப்பாற்றுகிறான் அல்லவா. அப்ப எந்த மாணவனையும் நாம் தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பது இந்த கதை மூலமாக வெளிப்படுகிறது. நான் இந்த வருடம் ஒரு அனுபவபூர்வமாக அறிந்த ஒரு செய்தி, ஒரு மாணவன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உரியவனாக இருக்கிறான். ராமனையா சொன்னதை போல
அவருடைய பள்ளியில ஒரு மாணவன் கஞ்சா வைத்திருந்தான் என்று குறிப்பிட்டதை போல இந்த மாணவன் மீதும் பல குற்றச்சாட்டுகள், பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுவது, அதே போன்று தவறான பொருட்களை மாணவர்களுக்கு கொண்டு வந்து தருவது என்று பல குற்றச்சாட்டு. 10ஆம் வகுப்பு முடிக்கிறான். அவன் எந்த பள்ளியிலுமே 11ஆம் வகுப்பு சேர இயலவில்லை. நான் எனது பள்ளியிலே பலரிடம் கூறினேன், எப்படிப்பட்ட மாணவனும் திருந்தி விடுவான், தயவு செய்து அவனை படிக்க விடுங்கள் என்று கேட்டபோதும் அவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சாலையில் ஒரு நாள் நின்று கொண்டிருந்த பொழுது நான் எங்கேயுமே சேர முடியவில்லை என்று சொன்னான். நான் சொன்னது, நீ தொழில்நுட்ப கல்லூரியிலே சேர்ந்து அதை முடித்து மீண்டும் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து மிகப்பெரிய பொறியாளராக யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அவர்கள் முன்பு வந்து நிற்க வேண்டும் என்கிற கருத்தை சொன்னேன். இப்படி பல சிக்கல்கள் பள்ளிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த கதைகள் அனைத்துமே ஆசிரியர்களினுடைய சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று அதில் இடம்பெற்ற கட்டுரைகள், அந்த நம்ம அப்துல் ரஹ்மான் கவிஞர், அவருடைய கவிதைகள் எல்லாம் எப்படி பாராட்டப்பட்டன அப்படிங்கிற பொழுது எனக்கு ஒரு சிறு நினைவு ஞாபகத்திற்கு வருகிறது. சிறு நினைவல்ல, அது மிகப்பெரிய நினைவு, என்றுமே மறக்க இயலாத ஒன்று. நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது 3ஆம் ஆண்டிலே படைப்பிலக்கியம் ஒன்று இருந்தது. அந்த படைப்பிலக்கியத்திலே வெண்பா எழுத வேண்டும், ஆசிரியப்பா எழுத வேண்டும், ஒரு நாடகம் எழுத வேண்டும், ஒரு சிறுகதை எழுத வேண்டும். இது 100 மதிப்பெண்கள். இப்ப வெண்பாவிற்கு ஈற்றடி கொடுத்து விடுவார்கள், அதற்கு முந்தைய 3 அடிகளையும் நாம் எழுத வேண்டும். ஆசிரியப்பாவுக்கு தலைப்பு கொடுத்து விடுவார்கள், அதற்கேற்றாற்போல் 20-30 வரிகள் எழுத வேண்டும். இந்த அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பை கொடுத்து விடுவார், ஒரு ஈற்றடியை கொடுத்து விடுவார். எனக்கு கவிதையே எழுத தெரியாது, அப்படித்தான் என்னுடைய எண்ணம். ஆனால் எழுத வேண்டுமே, இல்லை என்றால் ஐயா திட்டுவாரே என்பதற்காக ஒரு நோட்டை போட்டு தினம் அவர் கொடுக்கிற அடிக்கு ஏற்றார் போல் எழுதி கொண்டு, ஏதாவது ஒன்றை எழுதி கொண்டு போவது, அதாவது யாப்பிற்கு ஏற்றார் போல. நன்றாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இவன் கவிதை மிகச்சிறப்பு என்றே தினமும் பாராட்டுவார். அந்த பாராட்டுக்காகவே தினமும் கவிதை எழுதி செல்வேன். அப்போ ஆண்டு இறுதியப்போ பிரிவு உபச்சார விழாவிலே என்னுடைய அதிர்ஷ்டமோ என்னவோ அந்த ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்த வேண்டிய நிலை. அவருக்கு போர்த்தி விட்டு வந்து விழா முடிந்ததற்கு பின்பு அதே பொன்னாடையை மிகச்சிறந்த கவிஞனாகிய என்னுடைய மாணவனுக்கு நான் இதை அணிவிக்கிறேன் என்று பாராட்டிய பொழுது என்னை உற்சாகப்படுத்திய ஆசிரியர், அவரை என்றுமே என்னால் மறக்க முடியாது, ஜெயமூர்த்தி ஐயா அவர்கள், செந்தமிழ் கல்லூரி. அதே போன்று பள்ளியில படிக்கும் பொழுது நான் நார்மல் பள்ளியில, அதாவது பார்வை உள்ளவர் படித்த பள்ளியிலே படித்த 6ஆம் வகுப்பிலே போய் பார்வையற்றோர் பள்ளி பூந்தமல்லியில சேர்றேன். 3 மாதங்கள் எனக்கு பிரெயில் தெரியாது, 6 புள்ளியை தவிர. அப்போ ஒரு விஜயலட்சுமி டீச்சர் என்கிற ஆங்கில ஆசிரியை பிரெயில் தெரியவில்லை என்றால் அடுத்து நீ தேர்ச்சி பெற இயலாது என்று கூறிய பிறகு அன்று மாலை ஒருவரை அழைத்து இது என்ன முறை என்று கேட்டு ஒரு மணி நேரத்திலே அந்த பிரெயிலை எழுத கற்றுக்கொண்டேன். முதல் தமிழ்ச்செல்வி ஆசிரியை அவர்கள் கேட்கிறார், பிரெயில் தெரியுமா என்று. தெரியாது என்று சொல்லுகிறேன். அடுத்த நாள் அவர்களிடமே சென்று, டீச்சர் எனக்கு பிரெயில் தெரியும் என்று சொன்ன பொழுது வியந்து பாராட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு படிக்கட்டாக இருக்கிறார். அது நம்முடைய வாழ்விலேயே அனுபவிக்கிறோம். அதே போன்று இந்த புத்தகமும் அதை மெய்ப்பிப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவிலே என்னுடைய கருத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாகவும் தெளிவாகவும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார். அதாவது போன பகுதி, இந்த கரும்பலகை கதைகளுடைய முதல் பகுதிக்கும் 2வது பகுதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, முதல் பகுதியில பூரா ஆசிரியரை மையப்படுத்தியதாக இருந்தது. இதுல கட்டுரைகள் எல்லாம் மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை பற்றி கூறுவது போலதான் நிறைய கட்டுரைகள். அது அந்த வேறுபாட்டை மிக அழகாக அவர் எடுத்துரைத்தார். சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார். அதாவது அவருடைய ஆசிரியர்கள் எப்படி அவரை உற்சாகப்படுத்தினார்கள். நான் எம்ஏ படிச்சுட்டு இருந்தப்போ எங்க கிளாஸ்ல மொத்தம் 25 பேரு. நான் மட்டும்தான் பிளைண்டு, மற்ற 24 பேரும் பார்வையுடையவர்கள். அப்போ எங்க ஹெச்ஓடி எங்கள்கிட்ட மராத்தா ஹிஸ்டரின்னு ஒரு பேப்பர், அதுல தாராபாய் அப்படின்னு ஒரு ராணி, எல்லாருக்கும் செமினார் கொடுத்தாங்க, எனக்கும் இந்த தலைப்பை கொடுத்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, 25 பேர்ல எல்லாருக்கும் 2 பேருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் தனியா அந்த தலைப்பு கொடுத்தாங்க. எனக்கு என்னடா அது, நமக்கு 2 பேர் இன்னொருத்தர் கூட இருந்தா படிச்சு காட்டுவதற்கு நமக்கு
வசதியா இருக்குமே எல்லாம் நினைச்சேன். ஆனா நான் அவங்க கிட்ட போய் கேட்கல. அப்போ நான் அப்படியே அறைக்கு வந்துட்டேன். அப்ப எனக்கு ஒரு அழகான தோழி உமான்னு ஒரு ஒரு ஜூனியர் தான் ஒரு பொண்ணு. அவ சென்ட்ரல் லைப்ரரியில போய் அதே தாராபாய் அண்ட் ஹர் டைம்ஸ் ஒரு புக்கு எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட்டு கரண்ட் இல்லை ஹாஸ்டல்ல, மெழுகுவத்தி வச்சுட்டு எனக்கு படிச்சு காட்டினான். இதுக்கு நடுவில் என்னன்னா, அந்த எம்ஏல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹெச்ஓடி வந்து நீ பிளைண்டு, உன்னால ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, அதனால நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கி கொடு, கொடுக்குறேன், நீ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர் எழுதிடுன்னு. நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணேன், இல்லை மற்றவங்கள மாதிரி நானும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றப்பெல்லாம் அவங்க அதை ஏற்றுக்கல. என்னடாப்பா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இந்த செமினார் எடுத்த விதத்தை பார்த்துட்டு அவங்களே கூப்பிட்டு, நீ இவ்வளோ நல்லா செமினார் எடுக்கிற, உனக்கு அந்த ஒரிஜினல் தாட் இருக்கு, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் அது மறக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த ரியலைஸ் பண்ணி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. நல்லா இருந்தது. நிறைய கருத்துக்களை அவர் கூறினார். தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தனக்கொடி இருக்காரு, கூட்டுங்க மேடம். அடுத்ததாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்குமாறு தம்பி தனக்கோடி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, நான் கொஞ்சம் பொறுமையா பேசுறேம்மா. வேற யாரும் இருந்தா பேசுறேன். அப்படியா? வேற யாரு இருக்கா? செல்வம் சார். வேற யாரு இருக்காங்களா? செல்வம் சார் அவ்வளவுதான் நினைக்கிறேன் மேடம். அவ்வளவுதான். அப்ப நீங்க பேசிடுறீங்களா? செலின் மேடம் வந்திருக்காங்களா? வரல. நீங்க சொல்லுங்க. நம்முடைய குழுவினுடைய எந்த தலைப்பை எடுத்தாலும் எல்லா கருத்துக்களையும் விடாமல் தொகுத்து கூறக்கூடியவர். நான் அவருடைய ரசிகர் அப்படின்னே சொல்லலாம். செல்வம் சார் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளர் அம்மா அவர்களுக்கும் பகிர்வு வாசகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரும்பலகை கதைகள் பகுதி 2வது பாகத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்மளே 4ஆ பிரிச்சு படிக்கிறோம். ஒரு புத்தகம் பெரிய புத்தகமா இருக்கு, அதனால அதை நம்மளால படிக்க முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம குறை தீர்க்கிறதுக்காக நம்ம பேராசிரியர் என்ன பண்றாரு, பிரிச்சு பிரிச்சு போடுறாரு. இதுல 2வது பகுதியை நம்ம படிச்சிருக்கோம். கதைகள், கட்டுரைகள் இதுல இருக்கு. இது ஒரு பெரிய புத்தகம். இதுல வந்து ஆசிரியர்கள், நம்ம ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு பள்ளி நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்துது. எனக்கு வந்து 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து வசந்தா டீச்சர். இங்கேயும் ஒரு வசந்தா டீச்சர் ஒரு கதையில வராங்க. அவங்க தான் எனக்கு கோலி கட்டைய வச்சு அந்த 1, 2, 3, 4, 5, 6 அந்த புள்ளி எழுத்துக்களை கோலி கட்டைய வச்சு, அந்த கட்டை குழி இருக்கும், நம்ம பார்வையற்றவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 1ஆம் கிளாஸ்ல. அந்த மாதிரி சொல்லி கொடுத்து தான் பிரெயில புரிய வச்சாங்க. ஆசிரியர்களா இருக்கிற நாமளே நம்ம ஆசிரியர்கள், அதாவது சிறிய வகுப்புல படிச்ச ஆசிரியர்களை போய் பார்க்கறது, அவங்கள வணங்குறதுனா வணக்கம் செய்யறது தான். அவங்களுக்கு நம்ம நினைவு ஊட்டுறது, அவங்களாலதான் அவங்க ஒரு சிறு சிறு கற்றல் மூலம், அவங்க கொடுத்த கற்றல் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு படியா மேல வந்திருக்கிறோம். ஆனா நாமளே என்ன செய்ய மாட்டோம், நம்ம போய் பார்க்க மாட்டோம். அப்ப நம்ம ஆசிரியர்கள், நாம மாணவர்களை எதிர்பார்க்கிறோம், மாணவர்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆசிரியர்கள் என்பவர்கள் நாம வந்து ஒரு வழிகாட்டியாக, அன்றாடம் கற்றுக்கொள்பவராக, தினமும் புதுப்பித்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம உணரணும். இந்த புத்தகத்துல நிறைய கதைகள் வந்து, அந்த மஞ்சள் நிறத்து வண்ணத்து பூச்சி, பேராசிரியர் முருகேசன் கூட சொல்லி காமிச்சார். அந்த கதை ரொம்ப கற்பித்தல் எப்படி இருக்கணும், அந்த ஒரு சொற்சித்திரமா அந்த கதையா கொடுத்துருக்காங்க. அந்த உண்மையிலே ஒரு சித்திரம் வரைந்து ஒரு உருவத்தை எப்படி ஒரு எவ்வளவு அழகா அந்த உருவத்தை பார்த்தா அது நேச்சரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வகுப்பறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வகுப்பறையை ஒரு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அந்த கதையில. சொற்கள் மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த கதை படிச்சு பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் இப்படிதான் கற்பிக்கணும், மாடல் டீச்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துது. அந்த பூச்சி வளர்ற முறை, அந்த பசங்க அந்த உயிர்களை கொல்லக்கூடாது, பறவைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் கொடுக்குற அந்த ஈடுபாடு இருக்குல்ல, ஆசிரியர் ஈடுபாடோட கற்பித்தால் மாணவர்களும் ஈடுபாடோட கவனிப்பாங்க. அதுவும் பச்சை மரத்துல ஆணி அடிச்சா இறங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சின்ன குழந்தைகள் வந்து சொல்ல கேட்பாங்க.
நம்ம கூட 6ஆம் வகுப்பு வந்து நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பாடம் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அன்பா இருப்பாங்க குழந்தைங்க. மேல மேல வளர வளரதான் அவங்களுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டே வரும்போது நம்மளை தாண்டி கற்கிற கற்கிறவர்களும் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இணையெல்லாம் வளர்ந்ததுனால அப்போ நாம அவங்க சொல்றதுக்கு அவங்க கற்றுக்கொள்வதை விட நாம சொல்வது குறை உள்ளதாக இருந்தா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை நிராகரிப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய சுட்டித்தனம், வாழுத்தனம், அவங்களுடைய கல்வியில இருக்கிற அலட்சியம் இதனால நம்மளை நிராகரிப்பாங்க. ஆனா சிறு குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. சொல்றது அப்படியே கேட்பாங்க. அப்படியே ஆசிரியர்கள் சொல்றத அப்படியே அச்சு பசகாம அப்படியே கவனமா கேட்பாங்க. அதே மாதிரி பின்பற்றணும்னு நினைப்பாங்க. அத்தனை பேரும் நினைக்கிறாங்களான்றது இல்ல. நிறைய சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு 80% மாணவர்கள் அப்படியே கேட்கக்கூடிய குழந்தைகள் தான். அதனால சின்ன வகுப்புல பாடம் கற்பிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு இன்பமயமா இருக்கும். அதான் அந்த வண்ணத்து பூச்சி, மஞ்சள் நிறத்து வண்ணத்து பூச்சின்ற கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகள் ரசிக்குது அப்படி. அது ஈடுபாட்டோட விடுமுறை எடுக்காம நான் வரணும் அப்படின்னு நினைக்குது அந்த குழந்தை. அப்படி நம்ம ஒரு வகுப்பை ஆர்வமுள்ள வகுப்பாக நம்ம மாற்றணும். நம்முடைய வகுப்பறைகளை அப்படி நடத்தணும். முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும் போது அதுக்கு என்ன செய்யணும்? முன் தயாரிப்பு இருக்கணும். வகுப்புக்கு செல்றதுக்கு முன்னாடி முன் தயாரிப்போடு செல்லணும். அதோட கதைகளை இணைத்து சொல்லக்கூடிய கதைகளை தகவல்களை நம்ம சேகரித்துக்கிட்டு போனோம். அப்படி சொல்லும் போது முதல்ல சுவாரஸ்யமாக இல்லாம கூட சொல்லலாம். நாளடைவில் நீங்க இதையே ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஆசிரியராக, மாணவர்கள்ட்ட ஒரு பேரெடுக்கும் ஆசிரியர்களாக மாற முடியும். அப்படிங்கிறது அந்த கதை நமக்கு சிறப்பா சொல்லுது. அந்த கதையை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த கதையை சொல்ல தேவையில்ல. வாசகர்கள் படிச்சுக்கிட்டுங்க, படிச்சுக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு கதை. இந்த மாதிரி அந்த கணிதல் அப்படின்ற ஒரு கதை. கணிதல் என்ற ஒரு கதையில கணிதல் தான் நம்ம அது சரியா தான் நான் சொல்றேன். அந்த கதை ரொம்ப சிறப்பா இருக்கு. அது ராமன் ஆசிரியர் எப்படி சொல்லி காமிச்சார் அந்த கதையை. சொன்னார், அந்த தொட்டு காமிச்சார் அந்த கதையை. அது என்னன்னா, ஒரு மாணவி பள்ளிக்கு போறாங்க. அங்க நடந்த ஒரு சிறு சம்பவம், பள்ளியில நடந்த ஒரு சிறு சம்பவம். அந்த சம்பவத்தை ஒட்டி பெற்றோரை வர சொல்றாங்க. பெற்றோர் என்னம்மா கதை வேறையோ? அந்த கதை கணிதல் தெரியல, எனக்கு தெரியல. அதுதான் கணிதல் தான். என்ன முருகேசன்? வெயில் தணிந்தது கதை சொல்ல வரீங்களா? வெயில் தணிவது. ஆமா, வெயில் தணிந்தது. அந்த கதையில அந்த கதை தான் வெயில் தணிந்தது. சிறப்பா தலைப்பை சொன்னாங்க, மகிழ்ச்சிங்க. வெயில் தணிது அந்த கதையில, வெயில் தணிந்தது அந்த கதையில பள்ளியில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம். இது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம கல்லூரிகள்ல பள்ளிகள்ல பார்த்துருப்போம். நம்ம அதை எப்படி ஒரு மாணவி எப்படி அதை வந்து எதிர்கொள்றாங்க. ஆசிரியர்களுக்கு இல்லாத புரிதல் மாணவிக்கு வந்திருக்குது. அந்த மாணவிக்கு வந்திருக்குது. பாரதிங்கிறத மாணவி கதையில பேர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வருது அப்படின்னா, அப்பாவுடைய வாசிப்பு அந்த தாக்கம் அந்த மாணவி கிட்ட இருந்திருக்கு. அந்த வாசிப்பு மூலமாகவும் அந்த தாக்கத்தை நம்ம உணர முடியுது. அந்த கதையிலே சொல்றாங்க. அப்படிதான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு தந்தையார் நினைக்கிறார். அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த கதை. அதுல வந்து என்ன, போய் அந்த மாணவி வந்து அடிக்கிற கூடிய அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிறாங்க, அந்த கோவத்தை தோன்ற மாதிரி. இப்பதானே நம்ம பெற்றோர் மீட்டிங்க்கு போயிட்டு வந்தோம், மீண்டும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு அம்மா முன்னாடி சொல்ல தயங்குற அந்த பெண் குழந்தை, அம்மா இல்லாத நேரத்துல அந்த எண்ணத்துக்காக கூப்பிடுறாங்க அப்படிங்கறத அவங்க தந்தையார்ட்ட பெண் சொல்றாங்க. பெண்ணுக்கும் மகளுக்கும் தந்தைக்கும் உள்ள அந்த அன்பு ரொம்ப ஆழமானது. அதனால பையனா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, பெண்ணா அப்பா கிட்ட சொல்லுவாங்கன்னு நம்ம அது சைக்கலாஜிக்கலா சொல்லுவாங்க, உளவியல். அந்த கதையில அந்த மாதிரிதான் வருது. அப்போ அந்த அந்த மனைவி ஏன் அடிச்சா அப்படின்னாக்கா, அந்த மாணவியுடைய தோழி இருக்கிற ரேவதி வந்து அவங்களுடைய உடல் அமைப்புல ஒரு மாறுதல் ஏற்படுது. அந்த மாறுதலை இவ புரிஞ்சுக்கிறா. அது உடல்ல ஏற்படுற மாற்றத்துக்கு இவ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்றா. ஆனா அந்த பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் உணராம, மாணவர்கள் உணராம அவளை தனிமைப்படுத்துறாங்க. தனிமைப்படுத்தும் போது அந்த ரேவதிங்கிற மாணவி என்ன பண்றா, ஒரு நாள் ஒரு சக மாணவி மேல கை போடுறான். கை போடும் போது என்ன தொடாத அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விட்டுட்டு அவளை ஒதுக்குற மாதிரி அவ பேசுறா. அப்பதான் அவ என்ன பண்றா, அந்த பாரதிங்கிறவ அந்த குழந்தை வந்து அடிச்சிருது.
அப்போ பள்ளியில நடவடிக்கை எடுப்போம், ரேவதிக்கு டிசி கொடுத்துருவோம், இனியும் அவளோட சேராத அப்படின்னு பள்ளி நிர்வாகம் அந்த அடிக்கும் போது அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். எப்பவுமே அடிபட்டவங்க பக்கம் தான் எல்லாம் பேசுவாங்க. இருந்தாலும் ஏன் அடிச்சா, அந்த நியாயம் என்ன, அந்த மாணவிக்கு ஏற்படுற மாற்றம் என்ன அப்படிங்கிறத இவங்க உணர மறுக்கிறாங்க. அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த இந்த பாரதியுடைய அப்பா வந்து இந்த நிகழ்வை கேட்டு உணர்ந்த பிறகு அவங்க கவுன்சிலிங் கொடுக்க போறாங்கன்னு வைங்களேன். இப்படிதான் கதை நகருது. இதுல என்ன, இது மாதிரி பள்ளி பருவத்துல ஆசிரியர்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நல்ல மாணவர்களுக்கு உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் பெற்றோர்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆசிரியர்கள் வந்து நம்ம படித்தவங்க, அதனால படித்தவர்கள்ங்கிறதுனால கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். பார்வை குறைபாடு வருதா, அவன் தூரத்துல இருந்து எழுத்து தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு நாம என்ன சொல்லணும், போய் நீங்க வந்து பரிசோதிச்சுக்கிங்கப்பா, உங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கா இல்லையான்னு பாத்துக்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி நம்ம மாணவர்களை வெறும் கற்பித்தலோடு நிக்காம அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய குறைபாடுகளை, அவங்களுடைய திறமைகளை இதெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு உரைக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நல்ல ஆசிரியரா அது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குங்கிறத நம்ம பாராட்டி சொல்லும்போது அதை வளர்த்துக்கணுங்கிற எண்ணம், ஈடுபாடு அந்த மாணவனுக்கு வரும். அதை நம்ம செய்யணும். இது நமக்கு நல்லா வருது போல, ஆசிரியரே சொல்லிட்டாரு, பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் யாரோ ஒரு தூண்டுதல் இருந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நாமளும் பல மாணவர்களை திறமைக்கு அது அவங்க என்ன திறமை இருக்கோ அதை தூண்டி விடக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இது மாதிரி நிறைய கட்டுரைகள்ல நம்ம ராமன் நிறைய சொல்லிட்டாரு, நிறைய சொன்னாரு. அந்த கட்டுரைகள்ல எல்லாமே நம்மளுடைய பாலிய கால நினைவுகளை நமக்கு மலரும் நினைவுகளாக நினைவுபடுத்துது. பள்ளி பருவத்துல நமக்கு ஆசிரியர்கள்லாம் என்னென்ன அடிச்சது, நம்மளை கேட்டது கொண்டது எல்லாமே வருது. அரசாங்க பள்ளிக்கூடம் பழனிக்குமார் ரொம்ப அருமையா சொன்னாரு. அரசாங்க பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம அன்றாடம் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆசிரியர்கள் ஆசிரியர் வேலை ஒரு ஜாலியான வேலை, உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்குறீங்க, காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் விடுமுறை விடுறாங்க அப்படின்னு பொது சமூகம் நம்மளை என்ன செய்யுது, ஒரு வித்தியாசமா பாக்குது. ஆனா அதுல எவ்வளவு கடினம் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, படிக்கிறதோட இல்லாம நம்ம பொது சமூகத்துல ஒரு ரோல் மாடலா இருக்க வேண்டியிருக்கு, இருக்கணும். அப்படிதான் நம்ம ஆசிரியர் தொழிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். தொழிலே மிக சிறந்த தொழில் அப்படின்னா ஆசிரியர் தொழில் சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது நம்மளுடைய மனசு என்ன செய்யும்னா, நாளாக படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை அசைக்கும், நல்ல விதமா அசைக்கும். அந்த அசைவுகள் வந்து நல்ல ஒரு ஆசிரியரா நம்மளை உருவாக்கும், கண்டிப்பா உருவாக்கும். அதை நோக்கிய பயணம் தான் இந்த வாசிப்பு. அந்த வாசிப்புல நம்ம தொடர்ந்து வாசிக்கிட்டே இருந்தோம்னா மற்ற ஆசிரியர்கள் இருந்து நம்ம வேறுபட்டவர்களாக, சிறந்தவர்களாக, ஈடுபாடு உள்ளவர்களாக, எந்த தேர்வு வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இன்னைக்கு படிங்க, தேர்வு எழுதுங்க, அதை எழுதுங்க, இதை எழுதுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அவுடேட்டடா இருக்கக்கூடாது, அப்டேட்டடா இருக்கணும். அதுக்கு இந்த பகிர்வு குழு நமக்கு வந்து நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் அறிமுகப்படுத்தி படிக்க சொல்லுறாங்க. அது ஒரு சிறந்த முயற்சி. அந்த 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 ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மிக மகிழ்ச்சி. நன்றி. தம்பி தனக்கோடி பேசுறீங்களா? அந்த தம்பி இருக்காப்லையா? இருக்கேம்மா. பேசுறீங்களா? 2 நிமிடம் பேசுறேம்மா. ஓகே. இப்பொழுது தம்பி தனக்கோடி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை நம்மிடையே எடுத்துரைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த பகிர்விற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க வேண்டும். என்னன்னா, பகிர்வு இருக்கிற காரணத்தினால்தான் சில பக்கங்களையாவது ஒரு வாரமும் படிப்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். வாசிப்பை பெரிய அளவிற்கு நம்ம அதை பயன்படுத்த முடியவில்லை. வாசிப்பதற்கான நேரத்தை நாம் ஒதுக்காமல் அலைபேசிகளையும் வர பொழுதுபோக்குகளையும் ஈடுபடுற சூழல்ல இந்த மாதிரி ஒரு வாராந்திர புத்தகங்களை பதிவிட்டு அதை வாசிக்க சொல்லி கலந்துரையாடல் செய்யறதுனால வாசிப்பு பகிர்வுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அதுல இந்த 2 வாரம் பதிவிட்ட புத்தகத்தையும் முழுசா வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு பெரிய என்னை நானே பாராட்டிக் கொள்ள வேண்டும். அது ஒன்று. இந்த கரும்பலை கதைகள் பகுதி 2ல கட்டுரைகள், கதைகள் எல்லாமே பெரும்பாலானவற்றை பேசிய சூழலை நான்
இந்த பேச்சு இப்ப வாசித்த செய்தியை தொடர்ச்சியாக தொகுத்து வழங்குற ஒரு வாய்ப்பு குறைபாடு நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பு குறைபாடு என்பதை விட குறைபாடு இருக்கிறது. வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது. உம் அதுவும் ஒவ்வொரு செக்மெண்டா ஒவ்வொரு பொருளாக பேசிக்கொண்டு செல்ற மாதிரி இருந்தா பேசலாம். ஐயா கொஞ்சம் தெளிவா கேட்க மாட்டேது, கொஞ்சம் நல்லா குறைவா தெளிவா பேசாதனால தெளிவா கேட்கல போல இருக்கு. அதனால ஒரு இந்த கதைகள் என்னை பள்ளி பருவத்திற்கு கொண்டு போய் என்னுடைய தொடக்க பள்ளி ஆசிரியர் மதீனா ஆசிரியர் அவர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை இந்த தொகுப்பு கொடுத்திருக்கிறது. இந்த கட்டுரையில் எழுதுகிற எழுத்தாளர்களுடைய ஆசிரியர்களை போல எனக்கும் பல ஆசிரியர்கள் வாய்த்தார்கள். ஆனால் இவர்களிடமெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகும் கூட அது என்னுடைய தோல்வியையும் இயலாமையையும் தான் மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆக ஆசிரியரை கொண்டாடுகிறோம், மாணவர்களையும் கொண்டாடுகிறோம். மாணவர்கள் நம்மை பயன்படுத்தி கொள்ளவில்லை, அப்படி அல்லது அவர்களை நாம் சென்றடையவில்லை அப்படிங்கிறத நான் யோசிக்கின்ற. மாணவர்களை சரியான அளவிற்கு இன்னும் சென்றடையவில்லை. அது எப்போது சாத்தியமாகும் என்பது இன்னும் தெரியவில்லை. அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இந்த புத்தகம் எனக்குள்ள ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. இந்த புத்தகத்தை பள்ளிக்கூடத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப யார் படிப்பாங்க அப்படின்னு நான் பேராசிரியர் முருகேசன் அவரோட பேசுகிற போது அவர் என்ன சொன்னார்னா, 20 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தா என்ன செலவாகுமோ ஒருவேளை டீ வாங்கி கொடுக்க மாதிரி நினைச்சுக்கொண்டு அந்த ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 700 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் 300 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதை கண்டிப்பாக நான் என்னுடைய பள்ளி நூலகத்திற்கு வழங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறேன். இந்த நல்ல தொகுப்பு, இனி வரும் தொகுப்புகளையும் கூட இதே போல நாம் வாசிப்போம். அடுத்த வாரங்களில் என்னுடைய கருத்தை முழுமையாக நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. செல்வம் சார், வேற யாரும் இருக்காங்களா? இல்லைங்க மேடம், வேற யாரும் இல்ல, 6 பேர் தான் இருக்காங்க. அப்ப முடிச்சிடலாமா? நீங்க சொல்லி. ஓகே. தம்பி தனக்கோடி ரொம்ப நல்லா அவருடைய அனுபவங்களை எடுத்து கூறினார். இந்த அதனாலதான் ஆசிரிய பணி அறப்பணி, அதற்காக உன்னை அர்ப்பணி அப்படின்லாம் சொல்றாங்க. பொதுவா ஆசிரியர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், a teacher teaches, a good teacher explains, a better teacher demonstrates, but a best teacher inspires அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார், ஒரு நல்ல ஆசிரியர் விளக்குகிறார், அதைவிட ஓரளவுக்கு சிறந்த ஆசிரியர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். ஆனால் மிகச்சிறந்த ஆசிரியர் தன்னுடைய தாக்கத்தை மாணவர்களிடத்திலே ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த கட்டுரைகள்ல நிறைய ஆசிரியர்கள், தாக்கத்தை ஏற்படுத்தின ஆசிரியர்கள், அவரு சேது பிள்ளை அவரெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிருந்து ஊர்வலமாக தூக்கி கொண்டு வந்து விழா நடத்தினோம் அப்படின்னு சொல்றாரு அந்த பழநெடுமாறன் சொல்லுகிற பொழுது. அதே மாதிரி அந்த மீனாட்சி சுந்தரம் வந்த ஆசிரியர்கள் கிட்ட எல்லாம் படிக்கிறதே ஒரு பெரிய வரம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்கள் நினைக்கிறார்கள். அதே மாதிரி வண்ணதாசன் நிறைய பிரபல எழுத்தாளர்கள் இதிலே தங்கள் கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அவரு பழனி பாரதி, அப்புறம் வண்ணதாசன் சொல்றப்போ ஒரு பையன் பென்சிலால அந்த பென்சில் கூறால குத்திடுவாரு கண்ணுக்கு கீழே. ரொம்ப நாள் கழிச்சு, அவர் பேரு திருமலை, அவர் திரும்ப வாக்கிங் போறப்போ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப அந்த தழும்ப பாக்குறப்போ நான் தலையை கீழே குனிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சகோதரர் செல்வம் யூசுவலா சொல்லுவார், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய வரலாறு தான். நம்முடைய அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவமே ரொம்ப முக்கியமானவை. அந்த அனுபவங்களை நாம் சேகரித்து வைத்துக் கொள்ளுகிற பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் மாணவர்களிடத்திலிருந்து நாம் நிறைய படித்து கொள்ளலாம். சில சமயம் நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறத மாணவர்கள் முடியும்னு நினைக்கிறப்ப அந்த பாசிட்டிவ் திங்கிங் அது மாணவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப அழகா அவர் செல்வம் சார் சொன்னார், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் எப்பொழுதுமே. அந்த நாலேஜ் அப்டேஷன் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக.
நம்ம கற்கிறோம், கற்பதை குற்றமற கற்கிறோம், இந்த கற்பனவற்றை வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது தான். நாலேஜ் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் யூஸ்லெஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கதையிலே படிக்கின்ற கருத்துக்கள், இந்த புத்தகத்திலே இருக்கு நிறைய அருமையான கருத்துக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன. இந்த கருத்துக்களை மனதில் உள்வாக்கி கொண்டு எல்லாத்தையும் பின்பற்றுவதற்கான சூழல் அமையாவிட்டாலும் நம்மால் அந்த வண்ணத்து பூச்சி, அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஆயிஷா கதையை ஞாபகப்படுத்தியது. அந்த டீச்சர் அந்த குழந்தைகளுடைய குதூகலம், அது ஆரம்ப பள்ளியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையாலுமே மற்ற டீச்சர்ஸை விட அந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்புங்கிறது மிக பெரியது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களுக்கு எழுத்து சொல்லி கொடுத்து, எழுத சொல்லி கொடுத்து, படிக்க சொல்லி கொடுத்து, கணக்கு 1 2 3 சொல்லி கொடுத்து, அது அந்த ஆரம்ப பள்ளி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை கூட ஒரு எழுத்தாளர் இந்த கட்டுரை தொகுப்பிலே சொல்லி இருப்பார். இப்படி பல கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த புத்தகத்தை படித்து விவாதித்து இந்த கூட்டத்தை நெறிப்படுத்துகின்ற வாய்ப்பினை எனக்கு கொடுத்த பகிர்வு குழும நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.